உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகப்பெருமான் என மதுரையில் நடைபெற்ற முருகர் பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூறினார். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி பாடலும் பாடப்பட்டது. மதுரையில் வண்டியூர் அருகே இந்து முன்னணி அமைப்பு சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. குன்றம் காக்க குமரனை காக்க என்ற முழக்கத்தை முன்வைத்து திருப்பரங்குன்றம் கோயில் முகப்பு தோற்றத்தில் மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு வாரமாக பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறுபடை முருகர் சிலைகளின் மாதிரிகள் மேடைக்கு மாற்றப்பட்டன. மாநாட்டில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், ஒருமித்த கலாச்சாரங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது என்றார். பவன்காரு நின்னி எக்கடிக்க வர்ஷினி உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்கிறோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்கிறோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் தட்டி கேட்க வேண்டும் என்றார். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக. இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகர்தான் என்றார். தீவர்களை வதம் செய்வது அறம், அதன் பெயரே புரட்சி, அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். ஒருவன் இந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா ஓன்லி ஹிந்து கடவுள் நம்ப மாட்டாங்க. இதைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்ற அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி கவச பாடலை பாடினர். மாநாட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.